கதைத்துளி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். சைவ தொண்டு செய்த 63 நாயன்மார்களில் ஒருவரான குங்கிலிய கலைய நாயனாரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். காவிரி நதியால் வளம் பெறுகின்ற சோழ நாட்டில் திருக்கடவூர் அப்படிங்கிற ஒரு ஊர் ஒன்று இருக்குது. அங்கு சிறப்பு மிக்க அந்தணர்கள் பலரும் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அந்த ஊரில் குங்கிலிய கலைய நாயனாரும் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். இவர் சிவபெருமானுடைய திருவடியை நாள்தோறும் வணங்குவார். திருக்கடவூரில் உள்ள அமிர்தகடேஸ்வர சிவபெருமானுடைய திருக்கோயிலில் நாள்தோறும் நறுமணமிக்க குங்கிலிய தூபம் இடுறது தான் இவருடைய திருத்தொண்டாக இருந்தது. குங்கிலிய தூபம்னா என்ன அப்படின்னா, சாம்பிராணி புகை இடுவது தான் இவருடைய வேலையாக இருந்தது. இவ்வாறு அவர் வாழ்ந்து வர காலத்தில் சிவபெருமானுடைய திருவிளையாடலால் குங்கிலிய கலையருக்கு வறுமை அப்படிங்கிறது வந்துடுச்சு. அப்போ கூட அவர் குங்கிலிய தூபம் இடுற தன்னுடைய திருத்தொண்டை மட்டும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தார். ஆனால் வறுமைங்கிறது மேலும் மேலும் அவருக்கு அதிகமாயிட்டே வந்தது. அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னிட்ட இருக்கிற நிலங்கள் பொருட்கள்னு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுக்கிட்டே வந்தார். அப்போ அவருடைய செல்வம் செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வந்தது. அவருக்கு நேர்ந்த வறுமை கொடுமைக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு. குங்கிலிய கலைய நாயனாருடைய மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் எல்லாருக்கும் என்னாச்சு, வறுமையினால் பசியிலே அவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு முறை என்னாச்சு, 2 நாட்களாகி கூட அவங்களுக்கு உணவே இல்லாமல் போச்சு. பசியினால் அவங்க வாடுறதை பார்த்த குங்கிலிய கலைய நாயனாருடைய மனைவி என்ன பண்ணாங்க, தன்னுடைய தங்கத்தினால் ஆன தாலியை கழற்றி கொடுத்து, இதனை விற்றுட்டு நீங்கள் நெல்லை வாங்கிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. குங்கிலிய கலைய நாயனார் என்ன பண்ணார், அந்த தாலியை எடுத்துக்கிட்டு கடை தெருவுக்கு வந்தார். அப்போ என்னாச்சுன்னா, எதிர்க்க ஒரு வணிகன் என்ன பண்ணால் குங்கிலிய பொதியை சுமந்துக்கிட்டு வந்தான். இதை பார்த்த உடனே கலையனார் கேட்குறாரு, இது என்ன பொதி அப்படின்னு கேட்குறாரு. உடனே வணிகன் சொல்கிறான், இது குங்கிலிய பொதி அப்படின்னு சொல்கிறான். உடனே கலையனாருக்கு மனசெல்லாம் ஒரே மகிழ்ச்சி. ஆஹா, பூஜைக்கான பொருள்லாம் கிடச்சிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், தன்னிட்ட இருக்கிற பொன்னாலான தாலியை கொடுத்துட்டு குங்கிலிய பொதியை வாங்கிக்கிட்டு உடனடியாக நேராக கோயிலுக்கு போயிடுறாரு. அங்கே இருக்கிற பண்டக சாலையில் அந்த பொதியை அவர் சேமித்து வைக்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் எல்லாரையும் மறந்துட்டு சிவ சிந்தனையோடு திருக்கோயிலையே தங்கிடுறாரு. அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, கலையனாருடைய வீட்டில் இருக்கிற எல்லாரும் பசியினால் வாடி அப்படியே உறங்கிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது, இறைவனுடைய திருவருளால் குபேரனுடைய பெருஞ்செல்வத்தை பூமியில் கொண்டு வந்து கலையனாருடைய வீடு முழுவதும் இறைவன் நிரப்புறாரு. கலையனாருடைய மனைவியினுடைய கனவுல தோன்றி சிவபெருமான் சொல்கிறார், வீட்டில் முழுவதும் செல்வமானது நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. தூங்கி எழுந்த அம்மையார் வீட்டில் பார்க்குறாங்க, பொன்னும் அரிசியும் நெல்லும் நிறைந்திருப்பதை பார்த்து இருக்கரம் கூப்பி இறைவனை வணங்குறாங்க. திருக்கோயிலில் என்னாகுது, திருத்தொண்டே செய்துக்கிட்டு இருக்கிற கலையனாருக்கு ஒரு அசிரீரி ஒன்று தோன்றுறது. அதில் அசிரீரி சொல்லுது, கலையா, நீ மிகவும் பசித்திருக்கிறாய், உன்னுடைய வீட்டுக்கு சென்று பாலுடன் கலந்த இனிய சோற்றை உண்டு பசி துயரை போக்குவாயாக அப்படின்னு இறைவன் சொல்கிறாரு. கலையனார் அசிரீரியை சொன்னதை கேட்ட உடனடியாக வீட்டுக்கு வராரு. அங்கே பார்த்தா வீடு முழுவதும் செல்வமாக நிறைஞ்சிருக்கு. உடனே தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்குறாரு, எப்படி நமக்கு இவ்வளோ செல்வம் வந்ததுன்னு. எல்லாமே இறைவனுடைய அருள் அப்படின்னு சொன்னோன்னு 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இறைவனை வணங்குறாங்க. இப்படி தான் இறைவன் குங்கிலிய கலைய நாயனாரை ஆட்கொள்கின்றான். இப்படி 2 பேரும் இன்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற காலத்தில் ஒரு நாள் என்னாகுது, திருப்பனந்தாள் அப்படிங்கிற ஊரில் ஒரு சிவலிங்கம் ஒன்று இருந்தது. அந்த சிவலிங்கம் ஒரு பெண்மணியினுடைய பூஜைக்காக சிறிது சாய்ந்து இருந்தது. அந்த லிங்கத்தை எப்படியாவது நேராக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழ மன்னன் என்ன பண்ணுறான், பெருமுயற்சி செய்கிறான். ஆனால் அந்த லிங்கம் நேராகவே இல்லை, சாய்ந்தே இருந்தது. அப்போ குங்கிலிய கலைய நாயனார் என்ன பண்ணுறாருன்னா, திருப்பனந்தாளுக்கு போகிறாரு. தன்னுடைய பக்தியினாலையும் அன்பினாலையும் சிவபெருமானுடைய சிவலிங்கத்தில் கட்டப்பட்டிருந்த வலிமையான கயிற்றை
தன்னுடைய கழுத்தில் கட்டிக்கிட்டு அதை இழுக்கிறாரு. உடனே அந்த லிங்கம் என்ன ஆகுதுன்னா நேராகிடுது. இதை பார்த்த உடனே சோழ மன்னன் என்ன பண்ணுறாரு, குங்கிலிய கலைய நாயனாருடைய காலில் விழுந்து வணங்குறான். இதை தான் சுந்தரர் கூட திருத்தொண்ட தொகையில் சொல்கிறாரு. கடவுரீர் கலையந்தன் அடியாருக்கு அடியேன் என்று குறிப்பிடுகின்றார். நாம் கூட இறைவனுக்கு தொண்டு செய்வது மிக சிறிய தொண்டாக இருந்தாலும் அதை மனசில் முழுமையான அன்போடு செய்யும்போது கண்டிப்பாக அது இறைவனுக்கு சென்று சேரும் அப்படின்னு சொல்லி நான் இந்த கதையை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது டாக்டர் ஜெயந்தி சிவசங்கர். நன்றி, வணக்கம்.